ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே டாக்டர் இருந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதாவது ஐஸ்வர்யா உயிர் பொழைச்சிட்டாங்க. இனி அவங்களுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லை அப்படின்றாங்க. அவங்க அதுலேருந்து கடந்து வந்துட்டாங்க அப்படின்னுவாங்க. அதுக்கு ஈஸ்வரி சேதுலாம் ரொம்பவே தேங்க்ஸ் டாக்டர்ன்றாங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா ஐஸ்வர்யாவுடைய உயிரை காப்பாற்றிருக்கவே முடியாதுன்றாங்க. என் புள்ளைய நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு ஐஸ்வர்யாவுடைய அம்மா ஒரு பக்கம், சேது ஒரு பக்கம்ட்டு எல்லாருமே டாக்டருக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணமே நான் கிடையாதுன்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் தமிழ் செல்வி தான். நீங்கள் தேங்க்ஸ் பண்ணணும்னா அது தமிழ் செல்விக்கு தான் பண்ணணுன்றாங்க. ஏன்னா அவங்க சரியான நேரத்தில் அழைச்சிட்டு வரலைன்னா கண்டிப்பாக காப்பாற்றிருந்திருக்கவே முடியாது. சரியான நேரத்தில் அழைச்சிட்டு வந்தது தமிழ் செல்வி. அப்போ எல்லா நன்றியுமே தமிழ் செல்விக்கு தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சேது ரொம்ப நன்றி தமிழ் செல்வின்றாங்க. ஏன்னா நீ மட்டும் சரியான நேரத்தில் இங்கே ஐஸ்வர்யாவை நீ கூட்டிகிட்டு வராது இருந்திருந்தா கண்டிப்பாக ஐஸ்வர்யாவை அந்த இடத்துல நம்ம உயிரோட பார்த்துருக்க முடியாது. ஆனால் நீ அவ்வளோ பிரச்சனை பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு ஐஸ்வர்யா நல்லா இருக்கா. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி தமிழ் செல்வி அப்படின்றாங்க. நான் சாகிற வரைக்கும் நீ செஞ்ச உதவியை மறக்கவே மாட்டேன்றாங்க. அப்படி ஒரு உதவியை நீ பண்ணியிருக்க, கடைசி காலம் வரைக்கும் நான் அதை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் இருக்கட்டும் பரவாயில்லன்றாங்க. ஐஸ்வர்யாவே என் கூட பிறந்த தங்கச்சியை தான் பார்த்தேன் நானுன்றாங்க. அப்படி இருக்கும்போது அவளை அப்படியே விட்டுட்டு வர மனசும் எனக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரியுமே தேங்க்ஸ் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யாவை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே நன்றின்றாங்க. சரியான நேரத்தில் அவளை காப்பாற்றிருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாருமே தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தமிழ் செல்வி ஐஸ்வர்யா உயிர் பொழைச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.